இது மகிமை நேரம். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்கள் எல்லாருக்கும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உண்டாவதாக. மறுபடியுமாக நம்மை சந்திக்க செய்த சகல வல்லமையும் பொருந்திய தேவாதி தேவனுக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும். வழக்கம் போல செய்திக்கு முன்பாக நாம் ஜெபம் பண்ணி இந்த செய்தியை ஆரம்பிக்கலாம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மறுபடியுமாக நாங்கள் ஒருத்தர் சந்திக்க தேவரீர் பாராட்டின பெரிய தயவுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையின் இந்த பொழுது மட்டும் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்தி வருகிறீர் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீர். அப்படியே நீர் எங்களை விட்டு விலகாத தேவனாய், எங்களை கைவிடாத தேவனாய், எங்களோடு கூட இருப்பதற்காய் உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போது உம்முடைய கிருபையை தேடி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு அதிகமாக கேட்க பண்ணும். அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் என்கிற வார்த்தையின்படி உன்னுடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் எங்கள் வாயை திருப்தியாக்கும் கர்த்தாவே. இப்போதும் நாங்கள் தியானிக்க போகிற இந்த வார்த்தைகள் எங்கள் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும்படி இந்த வார்த்தைகளை நீர் ஆசீர்வதித்து தாரோம்ப்பா. ஆவியானவரே, நீர் எங்களோடு இடைப்படும், நீர் எங்களோடு பேசும். இந்த வார்த்தைகளை கொண்டு நீர் எங்களை புதிதாக்கும். உம்முடைய வழிகளிலே நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய நாமமே இதன் மூலம் மகிமைப்படட்டும். சகல துதியும் கனம் மகிமை உம்முடையதப்பா. அதை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்துல ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். யோசுவா 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, எழுந்திரு, நீ இப்படி முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன? இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் யோசுவாவை அவருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கிறார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவாவுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். அப்படியே யோசுவா ஆண்டவருக்காக ஒரு பலத்த ஊழியக்காரனாக எழும்பி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தலைவனாக இருக்கிறார். அப்படி அவர் ஆண்டவருக்காக பெரிய யுத்தங்களை நடத்தி அந்த யுத்தங்களை எல்லாம் அவர் ஜெயித்தார் என்று வேதத்துல நான் வாசிக்கிறோம். முதலாவது யோசுவா சந்தித்த யுத்தம் அந்த யோர்தானை கடக்க வேண்டும். அந்த இயற்கை யோர்தானை தாண்டி அடுத்த கரைக்கு அவர்கள் போக வேண்டும். யோர்தான் பெரிய தடையாக நிற்கிறது. அதை எப்படி தாண்டுவது? அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை வைத்து எப்படி தாண்டுவது என்று யோசுவாவுக்கு தெரியவில்லை. கர்த்தரிடத்திலே ஆலோசனை கேட்ட பொழுது கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். 7 நாள் அதை சுற்றி வாருங்க. கர்த்தர் அவருக்கு ஆலோசனை கொடுக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியருடைய கால்கள் அந்த யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே அது பிரிந்து போகும். வெறும் தரையிலே வெறும் காலால் நீங்கள் நடப்பீர்கள் என்று கர்த்தர் அவர்களுக்கு வாக்கு கொடுத்து அப்படியே அவர்கள் யோர்தானை கடக்கிறார்கள். அடுத்தது யோசுவாவுக்கு முன்பாக நின்ற யுத்தம் எரிகோ உள்ளால் போக வேண்டும். ஆனால் அதை சுற்றி பெரிய ஒரு கோட்டை, அந்த கோட்டை அந்த மதிலை தாண்ட முடியாது. அது அவ்வளவு பெரிதான ஒரு மதில், ஒரு பெரிய கோட்டை. அதை எப்படி மேற்கொள்வது, அந்த கோட்டைக்கு உள்ளால் எப்படி போவது என்று கர்த்தருடைய சமூகத்திலே கேட்ட பொழுது ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். 7 நாள் அதை சுற்றி வாருங்கள். உடன்படிக்கை பெட்டி 7 கொம்பு எக்காலங்களை ஊதுகிற ஆசாரியர்கள் அதற்கு முன்னால் நடக்க வேண்டும். 6 நாளும் அமைதியாக சத்தம் காட்டாமல் நீங்கள் நடந்து வாருங்கள். 7ஆம் நாளிலே ஆர்ப்பரிக்க வேண்டும். 7 தடவை சுற்றி வந்து அதை ஆர்ப்பரிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு
கர்த்தர் ஒரு கற்பனையும் கொடுக்கிறார். அது சாபத்தீடானது. அதிலே எடுத்துக்கொள்ளுகிறதினால் உங்களே சாபத்துக்குள்ளாக்காத படிக்கும், இஸ்ரவேலின் பாளையத்தை சாபத்துக்குள்ளாக்கி அதை கலங்க பண்ணாத படிக்கும், அந்த எரிகோவில் உள்ள எதையுமே உங்களுக்கு என்று எடுத்துக்கொள்ளாதிருங்கள் என்று கர்த்தர் ஒரு கற்பனையும் கொடுக்கிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் அதிலே பாவம் செய்தார்கள். அந்த இஸ்ரவேல் ஜனத்திலே ஒருவர், ஆகான் என்று சொல்லுகிற ஒருவர், அந்த எரிகோவில் இருந்து நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் வெள்ளி சேக்கலையும் பொன் பாழத்தையும் கண்டு தன்னுடைய கூடாரத்திலே நடுவிலே அவர் ஒளித்து வைத்து விடுகிறார். அடுத்தது அவர்கள் ஒரு யுத்தத்துக்காக போக வேண்டும். அது ஒரு சின்ன பட்டணம், ஆயி பட்டணம். வேவுக்காரரை யோசுவா அனுப்பின பொழுது வேவுக்காரர் வந்து சொல்லுகிறார்கள், எல்லாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை, கொஞ்சம் பேர் போனா போதும், அதை நாம் எளிதாக ஜெயித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் போன பொழுது அது அவர்களுக்கு எளிதாக இருக்கவில்லை. பெரிய காரியங்களை செய்ய வேண்டும், பெரிய யுத்தங்களை நடத்த வேண்டும் என்று இருந்த பொழுது அது அவர்களுக்கு லகுவாக இருந்தது. ஆனால் இப்பொழுது ஒரு சின்ன பட்டணத்தை தான் அவர்கள் பிடிக்க வேண்டும். வேவுக்காரர்கள் சொல்லுகிறார்கள், எல்லாரையும் போய் அனுப்பி கஷ்டப்படுத்த வேண்டியதில்லை, கொஞ்சம் பேர், ஒரு 3000 பேர் போனால் போதும், அதை நாம் எளிதாக ஜெயித்து விடலாம் என்று சொல்லி. ஆனால் அவர்களால் ஜெயிக்க முடியவில்லை. யோசுவா இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். ஆண்டவரே, நாங்கள் மன திருப்தியாக யோர்தானுக்கு அக்கறையிலே இருந்திருந்தால் நலமா இருக்கும். இந்த ஜனங்கள் எப்படி இந்த தேசங்களை சுதந்திரிப்பது என்று சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே விழுந்து கிடக்கிறார். உங்களுடைய மகத்தான நாமத்துக்கு நீர் என்ன செய்வீர் என்று கேட்ட பொழுதுதான் கர்த்தர் அவருக்கு பதில் கொடுக்கிறார். நீ இப்படி விழுந்து கிடக்கிறது என்ன, முகங்குப்புற விழுந்து கிடக்கிறது என்ன, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி. இந்த வாரத்திலே நாம் தியானிக்க போகிறது, நாம் ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க முடியாத படிக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் இன்னும் முன்னேற முடியாத படிக்கு நமக்கு தடையா இருக்கிற எதிரிகளை பற்றி நாம் தியானிக்க போகிறோம். நாம் வாசித்த இந்த பகுதியிலே இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியிலிருந்து வந்த பெரிய எதிரிகளை எல்லாம் ஜெயித்து விட்டார்கள். அது மிக கடினமாக இருந்த பொழுதிலும் கர்த்தருடைய ஒத்தாசை அவர்கள் தேடினபடினால் அது அவர்களுக்கு எளிதாக முடிந்தது. ஆனால் அதே சமயத்துல உள்ளால் இருந்த எதிரி நிமித்தம் சின்ன யுத்தத்தை கூட அவர்களால் செய்ய முடியவில்லை. சின்ன பட்டணத்தில் கூட அவர்கள் தோற்று போனார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட அப்படிதான். வெளிப்படையாக எதிரி நம்முடைய கண்களுக்கு தெரியும் பொழுது நாம் எளிதாக ஜெயித்து விடுகிறோம், ஆண்டுடைய ஒத்தாசையை தேடுகிறோம். ஆனால் அதே சமயத்திலே எதிரி உள்ளிருந்து தாக்கும் பொழுது நாம் அந்த யுத்தங்களிலே தோல்வி அடைகிறோம். நமக்கு இனம் கண்டுகொள்ள தெரியவில்லை உண்மையான எதிரி யார் என்று சொல்லி. இந்த வாரத்திலே கர்த்தருக்கு சித்தமானால் நமக்குள்ளாலே இருந்து, நம்மோடே கூட இருந்து நமக்கு விரோதமாக இருக்கிற நம்முடைய எதிரிகளை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஜெபத்தோடு நீங்களும் எல்லா செய்தியும் கவனிங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார், கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார். வாழ்க்கையின் காரியங்களிலே நீங்கள் ஜெயிக்கிறவர்களாக நிற்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளையும் நம்மையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். மகிமை